அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து கான்ஸ்டியூஷனல் லா 1 இன்னைக்கு மார்னிங், அதாவது 12th ஜனவரி 2021 மார்னிங் 10 to 12:30 நடந்த அந்த கான்ஸ்டியூஷனல் லா 1 சம்மந்தமான அந்த ப்ராப்ளம்ஸ் பார்ட் டிக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். பார்ட் டியில் வழக்கமாக 3 சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 2 தான் போதும், ஒரு சாய்ஸில் விட்டுடலாம். அது சம்மந்தமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது கான்ஸ்டியூஷனல் லா 1. இதில் பார்ட் டியில் போயிட்டு நம்ம அந்த 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ பார்ட் டியில் 3 ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, 8, 9, 10. அதாவது ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் 6 மார்க்கு. நம்ம ஏதாவது 2 ஆன்சர் பண்ணால் போதும். தட் இஸ் ஆன்சர் 2 ஆஃப் த ஃபாலோயிங் பை ரெஃபரிங் டு த relevant provisions of law and decided cases, give cogent reasons. ஸோ கீழே கொடுக்கப்பட்ட அந்த 3 ப்ராப்ளத்தில் 2 எழுதுனா போதுமானது. அது சம்மந்தமாக இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்பர் 8, a state law was passed for compulsory wearing of helmets by the two-wheeler drivers. A two-wheeler driver challenges the validity of the law as violation of fundamental freedom under Article 19 of 1 of D. Decide. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, கம்பல்சரியாக ஹெல்மெட்ஸ் போடணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடுறாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து தான் அந்த டூ வீலர் டிரைவர்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து அண்டர் த ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 1 ஆஃப் டியில் வயலேட் பண்ணப்படுதா இல்லையான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இஷ்யூஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இஷ்யூஸ் எப்பவுமே எழுதுங்க. அவங்க கொடுத்த கொஷின்ஸ்லேருந்து நீங்கள் இஷ்யூஸை, அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபேக்ட் ஆஃப் த கேஸை பார்த்துட்டு அதில் நீங்கள் கொஷின்ஸை ரைஸ் பண்ணுங்கள். அதுதான் இஷ்யூவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இஷ்யூன்னு போட்டு, வெதர் எ டூ-வீலர் டிரைவர் கேன் சேலஞ்ச் த லா ஆஸ் வயலேஷன் ஆஃப் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் அண்டர் ஆர்டிக்கல் 19 1 ஆஃப் டி. ஸோ இது கடைசி ஆன்சர் எழுதுங்க. அப்படியே வச்சுட்டு டேஷ் பண்ணி போட்டு விட்டுருங்க. இந்த கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, a two-wheeler driver challenges the validity of the law as violation of fundamental freedom under article 19 of 1 of D கொடுத்துருக்காங்க. அதே நம்ம கொஸ்டின் தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ கடைசி ஆன்சர் எழுதுவோம். தென் ரூல், இதுக்கு என்ன ரூல் பார்ப்போம். as per article 19 of 1 of D, the state may impose reasonable restrictions on the freedom of movement on the ground of the interest of public அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய சில விஷயங்கள் ஏற்பட்டால் ஸோ அதை பேஸ் பண்ணி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இந்த ஆர்டிகல் 19 ஆஃப் சப்கிளாஸ் 1 ஆஃப் டின்னு சொல்லுது. அது மாதிரி ஹவெவர் ஆஸ் பர் ஆர்டிகல் 19 ஆஃப் 5, ஆர்டிகல் 19 ஆஃப் 1 ஆஃப் டி cannot prevent the state from making any law imposing such reasonable restriction on the exercise of any of such rights in the interest of general public. ஸோ அடுத்து நம்ம இது ரெலவெண்ட் கேஸஸ் அதாவது பார்க்கலாம். கேஸ்லான்னு போட்டுங்க, டைட்டில் போட்டுங்க. இன் அஜய் கேனோ விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, த சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் த ரூல் ஆஃப் கம்பல்சரி வேரிங் ஆஃப் ஹெல்மெட்ஸ் வாஸ் வேலிட் ஆஸ் இட் இஸ் மேட் ஃபார் தி குட் ஆஃப் த பீப்புள் அண்ட் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். ஸோ இந்த கேஸில் என்ன தெரியும், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது கம்பல்சரி வேரிங் ஆஃப் ஹெல்மெட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னா மக்களுடைய சேஃபுக்காக தான், அவங்க சேஃப் சைட் பார்க்கறதுக்காக தான் அந்த ப்ரிவென்ஷன் எடுக்கிறாங்க. அதனால தான் கம்பல்சரி வேரிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ அது வந்து இதில் வந்து வேலிட்னு சொல்லி தான் இந்த கேஸ் நான் சொல்லுது. இதில் நம்ம என்ன தெரிய வருதுன்னா, as per article 19 of 5 of the Indian Constitution, the affected person cannot challenge the law as violation of his freedom of movement under article 19 of 1 of D. இதுனா போதுமானது. ஏன்னா இது நமக்கு தெரியுது இல்லையா, கம்பல்சரி வேரிங் ஆஃப் ஹெல்மெட் வாஸ் வேலிட் ஆஸ் இட் வாஸ் மேட் ஃபார் தி குட் ஆஃப் த பீப்புள். ஸோ இந்த கான்செப்டில் தான் இது வந்து சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம கன்க்ளூஷன் முடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இஷ்யூ போட்டுக்கணும், தென் ரூல் காமிங்க, தென் அப்ளிகேஷன் எதாவது இருந்தால் அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா கேஸ் லாஸ், பெஸ்ட்டு கேஸ் லாஸ் பாருங்கள். அப்படி கேஸ் லாஸ் தெரியலனா ஏதாவது இல்லஸ்ட்ரேஷன் எழுதுங்க. ஸோ ஃபைனலாக அந்த கொஷினுக்கு ரெலவெண்ட்டாக ஆன்சர் கன்க்ளூஷன் முடிங்க. மறுபடியும் அந்த கொஷினில் போயிட்டு
இஷ்யூன்றதுல இப்போ ஆன்சர் எழுதுங்க, எஸ் ஆர் நோன்னு கண்டுபிடிச்சிங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக நோன் எழுதலாம். Whether a two-wheeler driver can challenge the law as violation of his freedom of movement under Article 19(1) of D னா பண்ண முடியாது இல்லையா, he cannot challenge, ஸோ நோன்னு சொல்லிடலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்தது பார்ப்போம். அதாவது 10th கொஷின்ஸ் பார்ப்போம் எப்படி சால்வ் பண்ணணும் இந்த ப்ராப்ளத்தை. A woman challenges the constitutional validity of Section 9 of the Hindu Marriage Act 1955, which deals with the restitution of conjugal rights on the ground that the provision which makes a woman live with her husband against her will would be a violation of her right to personal liberty under Article 21. Decide the case. You can answer for. So the issues பார்த்தீங்கன்னா, whether a woman can challenge the Section 9 of the Hindu Marriage Act 1995, அதாவது restitution of conjugal rights to live with her husband against her will would be a violation of her right to personal liberty under Article 21 கொஸ்டின் கேட்குறோம். கடைசி ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இங்கே என்னென்னா, ஒரு விமன் வந்து தனக்கு விருப்பம் இல்லாமல் அந்த ஹஸ்பண்ட் கூட வாழணுமா வாழக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் இதோட கேஸ். வந்து இது ரூல் பார்ப்போம். இந்த ரூல் என்னென்னா, செக்ஷன் 9 தான் சொல்லுது. செக்ஷன் 9 ஆஃப் தி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1995 டீல்ஸ் வித் த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் செப்பரேஷன். ஸோ இதில் நம்ம வந்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. வெதர் either the husband or the wife has without reasonable excuse withdrawn from the society of the other, the aggrieved party may apply by petition to the district court for a restitution of conjugal rights, and the court can be satisfied of the truth of the statement made in such petition, and that there is no legal ground why the application should not be granted, may decree a restitution of conjugal rights accordingly. அதாவது இந்த கேஸில் ஒரு ஹஸ்பண்டோ ஆர் ஒய்ஃப், அதாவது எனி ஸ்பவுஸ், அவங்க வந்து தன்னுடைய துணையிலேருந்து அந்த குடும்ப துணையிலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா வரலான்னு சொல்கிறாங்க. வரலான்னா ஏதாவது ஒரு ரீசனபிள் காரணம் இருக்கும், எக்ஸ்கியூஸ் இருக்கும். ஸோ காரணம் இல்லாமல் தன் கணவர் வீட்டு மனைவியோ அல்லது மனைவி வீட்டு கணவரோ பிரிஞ்சு வாழ முடியாது. ஸோ அப்படி காரணம் இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா அவங்களை திரும்ப வாழ சொல்லி தான் கேஸ் ஃபைல் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த கொஷின் ஆன்சர் வந்து நமக்கு தெரிய வருது, எதுவும் தெரிய வருது. நத்திங் பட் அண்டர் த டாபிக் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். அடுத்து, இப்போ the burden of proving reasonable excuse shall be on the person who has withdrawn from the society of other. யார் வந்து வாழ விருப்பம்னு சொல்லி வெளியேறாங்களோ அந்த நபர் தான் வந்து அதுக்கு உண்டான காரணத்தை, சரியான காரணம், அதாவது ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் இஸ் an object here. ஸோ அந்த ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் சரியான காரணத்தை தெரிவிச்சிட்டா கண்டிப்பாக கோர்ட் அவங்களுக்கு வாழ வேண்டாம்னு சொல்லி கோர்ட்டு ஒரு ஆர்டர் கொடுக்கும். அதுதான் வந்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸோட கேஸே. ஒரு கேஸில் பார்ப்போம். இதில் வந்து கிருஷ்ணமூர்த்தி வெர்சஸ் ஷியாமந்தா காமனி. It would be sufficient if the court is satisfied that there was reasonable cause for the objecting spouse to withdraw from the society of the petitioning spouse. ஸோ கேஸ் ஃபைல் பண்ணுற அந்த ஸ்பௌஸ் வந்து சரியான காரணம் சொல்லினா தான் வாழ்ந்துருக்கிற அடுத்த ஸ்பௌஸோட வெளியேறான்னு சொல்லி தான் இந்த ஜட்மெண்ட் சொல்லுது. கிருஷ்ணமூர்த்தி விசஸ் ஷியாமந்தா காமனி. ஸோ கன்க்ளூஷன் கடைசி எழுதுவோம். இதில் ரெண்டு எழுதுவோம். அதாவது இதில் வந்து எதுவுமே சொல்லலை, இந்த ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் எதுவுமே இந்த கொஷினில் கேட்காதனால நம்ம இது ரெண்டு ஆன்சராக சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து, it is not the violation of a right to personal liberty under Article 21 with respect to Section 9 under Hindu Marriage Act if there is absence of reasonable excuse from women to live with her husband against her will. So it is not the violation of a right to personal liberty. So our violation வந்து personal liberty எங்கே அஃபெக்ட் ஆகலை. அதாவது ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் இல்லாமல் இருந்தா. வேறஸ் அது இன்னொரு மாதிரி ஆன்சர் எழுதுவோம். இட் இஸ் த வயலேஷன் ஆஃப் அவர் ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி ஆன் ஆர்டிகல் 21 ஈவன் இஃப் there is a reasonable excuse from women to live with her husband against her will under section 9 of the Hindu Marriage Act. ஸோ ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் எதாவது இருந்தால் அந்த விமனோ ஒரு ஹஸ்பண்டோ
தன்னுடைய ஆப்போசிட் சைட் ஸ்பௌஸ் விட்டு வாழறதை விட்டு தனியாக வரலான்னு சொல்லி தான் இந்த நம்ம கேஸ் சொல்லுது. அதுதான் இந்த கன்க்ளூஷன். ஸோ 2 விதமான கன்க்ளூஷன் நம்ம கேட்டு சொல்கிறோம். ஏன்னா இந்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை அவங்க. A women challenges the constitutional validity of Section 9 of the Hindu Marriage Act, which deals with the restitution of conjugal rights on the ground that the provision which makes a woman live with her husband against her will would be a violation of her right to personal liberty under Article 21 சொல்கிறாங்க. தவிர அங்கே எதுவுமே ஆப்சன்ஸ் ஆஃப் ரீசனபிள் எக்ஸ்கியூஸோ அல்லது ரீசனபிள் எக்ஸ்கியூஸோ எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால நம்ம இதுக்கு 2 விதமான கன்க்ளூஷன்ஸை சொல்கிறோம். அதுதான். ஸோ இப்படி தான் இந்த மெத்தடில் தான் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு கெட் 12 மார்க்ஸ் ஈஸிலி. அதாவது இந்த 12 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வேறு சப்ஜெக்ட்லேருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் ஏதாவது சென்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போகிற ஒவ்வொரு இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.